வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், உலகிற்கே ஒளி கொடுக்கும் ஒரே தெய்வம், கண்ணுக்கு தெரிந்த கடவுள், நவகிரகங்களில் அரசன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானை பற்றித்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது உங்கள் ஆன்மாவிற்கும் உங்கள் தந்தைக்கும் உங்கள் கௌரவத்திற்கும் அதிபதியே சூரிய பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அவருக்கு எங்கு சென்றாலும் ராஜ மரியாதை கிடைக்கும். சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். அன்று நாம் செய்யும் வழிபாடு நம் வாழ்நாள் முழுவதும் ஒளியை தரும். சூரியன் இல்லாமல் இந்த உலகில் எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது. அதேபோல் சூரிய பகவானின் அருள் இல்லாமல் ஒருவர் வாழ்வில் உயரவும் முடியாது. சரி, சூரிய பகவானை எப்படி வழிபட வேண்டும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடுவது அவசியம். சூரிய வழிபாட்டில் மிக முக்கியமானது அர்க்கியம்தான். அதாவது இதனோட அர்த்தம் என்னன்னா, இறைவனுக்கு அளிக்கப்படும் நீர்காணிக்கை என்று பொருள். ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை எடுத்து அதில் சிறிது சிவப்பு மலர்களை சேர்த்து கிழக்கு நோக்கி நின்று உங்கள் தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி பாத்திரத்தில் உள்ள நீரை மெதுவாக கீழே ஊற்றுங்கள். அந்த நீர் தாரையின் வழியாக சூரிய ஒளியை பார்க்கும்போது அந்த ஒளி 7 நிறங்களாக பிரியும். உங்கள் கண்கள் மற்றும் உடலில் படும். இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் மற்றும் கண் பார்வையை மேம்படுத்தும். மன அழுத்தத்தையும் குறைக்கவும் உதவுகிறது. சூரிய வழிபாட்டின் போது நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வழிபடுங்கள். ஓம் சூர்யாய நமக. உலகிற்கே ஒளியூட்டும் உத்தமனே போற்றி. செக்கச் சிவந்த கதிரவனே போற்றி. இருள் நீக்கி ஒளி தரும் ஈசனே போற்றி. உடல் பிணித்தீர்க்கும் கதிரவனே போற்றி. கண் ஒளி அருளும் கதிர்வேலா போற்றி. கவலைகளை போக்கும் கார்மேகா போற்றி. ஆதித்த தேவனே அனைத்தையும் காப்பாய். ஜோதிமயமானவனே சுகங்களை அளிப்பாய். ஞாயிறு போற்றுதும் நலமனைத்தையும் தந்து எமை வாழ வைப்பாய். ஓம் சூர்யாய நமக. சூரிய வழிபாட்டின் போது என்னால் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சூர்யாய நமகன்னு இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லலாம். சூரிய வழிபாடு பண்ணுற அன்னைக்கு அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உப்பில்லாத உணவை உட்கொண்டு விரதம் இருப்பது இன்னும் விசேஷம். கோதுமை கலந்த உணவு அல்லது வெல்லம் கலந்த இனிப்பையோ ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்து வர உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் சூர்யாய நமக. நன்றி, வணக்கம்.